Hello friends, welcome to QT Vlogging. இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிக் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வெந்துடும். இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கொத்தவரங்காய் வேகிறதுக்காக நான் 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு லைட்டாக நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொத்தவரங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த நம்ம ஆட் பண்ண தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ நல்லா இது வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் ஓப்பன் பண்ணி திருப்பியும் இதை ஒரு ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஸ்டர் பண்ணி வச்சுட்டு அகெயின் இதை ஒரு லிட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட் இது நல்லா வேகட்டும். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வெஜிடேபிளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க இருந்தால் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. சாம்பார் ரைஸ், ரசம், கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். I'll meet you in the next video friends. Until then, stay tuned with my channel. Bye-bye.